நாங்கள் எதுக்கு வேலைவாய்ப்பு இங்கேயே கேட்குறோன்னா வெளியில் போனால் யாருமே கொடுக்க மாட்றாங்க. இந்த ஏரியாவிலேருந்து வந்தாலே கொஞ்சம் மோசமானவங்க அப்படின்ற மனநிலைமை வருது. ஹஸ்பண்டும் ஒழுங்காக இல்லைன்னா அவங்க என்ன பண்ண முடியும்? இது அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும்ல. மிஷின் இல்லாமல் இருந்திருந்தா ரொம்ப கஷ்டம், எல்லாமே மறந்தே போயிருக்கோம். மிஷின் கொடுத்ததுனால தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸ்டார்டிங் ஒரு 1000 ரூபீஸ்லேருந்து இட் கோஸ் டு lakh rupees வரைக்கும் என்ன ஆகுது, திருப்பி ஆரிக்கு போகிறேன். 1,00,000 வரைக்கும். அதெல்லாம் கம்மி சொல்கிறேன் நான் திருப்பி. ஸோ ஃப்ரீயாக தான் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்களேன்றதுக்காக அது நம்ம அதை ஃப்ரீயாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா சாட் வித் கேசி, சாட் வித் கார்த்திக் சிதம்பரம். எப்படி இருக்கீங்க? நாம் ஒவ்வொருவருமே ஒரு தொழில் முனைவோர் தான். அது மாதிரி தொழில் முனையும் சாதனை பெண்கள் சிலரை இல்லைனா பலரை இன்று சந்திக்க போகிறோம். TNF தமிழ்நாடு அறக்கட்டளை அவங்களுடைய வாழ்க்கையில் செய்த மாற்றம் என்ன, வாங்க பேசலாம். நம்ம கூட தொழில் முனையும் பெண்கள் பலர் இருக்காங்க. அவங்களோட தான் பேச போகிறோம். ஸோ மேம், நீங்கள் TNFல இங்கே ட்ரைனிங் எடுத்துன்னு வரீங்க இல்லையா? ஆமாம் சார், எடுத்து முடிச்சிட்டோம் நாங்கள். எடுத்து முடிச்சிட்டோம் நாங்கள். எத்தனை நாள் அந்த ப்ரோக்ராம் ஆக்சுவலாக? 6 months இருந்தது சார். எப்படி இருந்தது ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆக்சுவலாக? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. டெய்லரிங் பற்றி எதுவுமே தெரியாமல் தான் வந்தோம். எங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்தாங்க, நிறைய கற்றுக்கிட்டோம். அப்போ ஆர்டர்ஸ்லாம் கிடைக்குதா உங்களுக்கு? எப்படி? இல்லை, மிஷின் கிடையாது எங்களுக்கு வீட்டில். மிஷின் ஏதாவது சார் தைக்க முடியும். மிஷினே இல்லைன்னா நாங்கள் எப்படி தைக்க முடியும்? ஓகே. ஸோ மிஷின் ஒன்றும் வரல உங்களுக்கு? ஆமாம். ஓகே ஓகே. இப்போ நாங்கள் கற்றுக்கினது கூட மறந்துடுவோம் போல். ஏன்னா எங்களுக்கு மிஷின் இல்லாததுனால, அது டச் விட்டதுனால எங்களுக்கு கற்றுக்கினது நாங்கள் மறந்துடுவோம் போல். ஆனால் எங்களுக்கு இப்போ மிஷின் தேவைப்படுது. ஆனால் மிஷின் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம்ல. TNF மிஷின் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆமாங்க சார். இப்போ ஒரு துணி கொடுத்தாங்கன்னா அந்த துணியில் ஒரு 20 ரூபா கிடைச்சா கூட எங்களுக்கு அது ஒரு பால் செலவு இல்லை வீட்டு செலவு ஏதாவது ஒன்று நடக்கும். அப்போ எங்களுக்கு முக்கியமாக அந்த மிஷின் தேவைப்படுது. நாங்கள் அது எதிர்பார்க்குறோம். வேலைக்கு வெளியே போக முடியலன்றதுனால இதை கற்றுக்கிட்டோம். ஆனால் 2 வருஷத்துக்கு எங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கல. மிஷினே இல்லை. 2 வருஷமாக மிஷினே இல்லாமல் தான் இருந்தது. கற்றுக்கிட்டோம், ஆனால் எங்களால் தைக்க முடியல. ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு எனக்கு. ஐயோ, கற்றுக்கிட்டோமே, வேஸ்ட்டாக போயிடுமோ நம்ம இவ்வளோ தூரம் கற்றுக்கினதுன்னு. அதுக்கப்புறமேட்டு இங்கே நம்ம அறக்கட்டளையிலேயே மிஷின் கொடுத்தாங்க. அதை வச்சுட்டு இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன். கொஞ்சம் எனக்கு ஏர்ன் பண்ண முடியுது என்னால் கொஞ்சம். இப்போ வீட்டில் அவர் மட்டும் சம்பாதிக்கிறார். அதாவது ஆட்டோ தான் ஓட்டுறாரு அவர். இன்னைக்கு சரியாக ஓடலை ஆட்டோ அப்படின்னா, சரி நம்ம இந்த காசை எடுத்து வீட்டு செலவு கொஞ்சம் பார்த்துக்கலாம், ஏதோ ஒன்று சேர்த்து வச்சு ஏதோ ஃபீஸ் கட்டுறது அது மாதிரி எல்லாம் பார்த்துக்கலான்ற மாதிரி ஓரளவுக்கு இப்போ தான் ஓரளவுக்கு தைரியம் வந்திருக்கு. அதனால் அது கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு. ஓகே மேம். ஆக்சுவலாக இதை நம்ம யூடியூப்லேயும் வரும் மேம். நிறைய பேர் இதை பார்த்துட்டும் இருப்பாங்க. இந்த ஏரியாவிலே சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. உங்கள் நம்பர் சொல்லுங்கள் மேம். உங்களுக்கு டேரெக்டாக கால் பண்ணி, ஏன்னா நிறைய நல்லா தைக்கிறவங்க தான் தேவைப்படுறாங்க இல்லையா? மலர்விழி 7401008849. ஸோ உங்களுக்கு தைக்கணும் அப்படின்னா மலர்விழி மேம் கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க நல்லா தைப்பாங்க. கரெக்ட் தானே மேம்? ஆனால் மிஷின் வரதுக்கு எவ்வளோ நாள் மேம் ஆகும்? முக்கியமாக மிஷின் எப்படி கொடுக்குறாங்கன்னா, எல்லாம் இப்போ முடிச்சுட்டு உடனேவும் கிடைக்க மாட்டேங்குது மிஷின். ரொம்ப லேட் ஆகுது. அப்படி இருக்கும்போது யார் வீட்டில் இல்லை அப்படின்னு போய் சர்ச் பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்ற போது அவங்க ஒரு பேட்சுக்கு 2 பேர் அப்படி செலக்ட் பண்ணி அவங்க கொடுக்குறாங்க. உங்கள் பேர்? மகாலட்சுமி. நான் இந்த ஏரியா பெரும்பாக்கத்துலேருந்து தான் வரேன். இந்த இயரில் தான் நான் ஜாயின் பண்ணி 3 months தான் ஆகுது. இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி கற்றுக்கிட்டுருக்கோம். ஆமாம், நாங்கள் தான் 19வது பேட்ச். இதில் என்னென்னா மேக்ஸிமம் பொதுவாகவே இப்போ பெய்ட் பண்ணி கற்றுக்கிற கிளாஸுங்களே மேக்ஸிமம் 3 months தான் இருப்போம். ஸோ இது எங்களுக்கு ஃப்ரீ தான். 6 months கொடுப்பாங்க. அதுவும் பேசிக் லெவல்லன்னு சொல்லி கொடுப்பாங்க. எதுவுமே தெரியாதவங்க கூட உட்காந்துக்கிட்டா 6 monthsல கம்ப்ளீட் பண்ணி எங்களை ரெடி பண்ணி வெளியில் அனுப்புகிற அளவுக்கு தான் இருக்கும். அப்புறம் ப்ரெஷர் இருக்காது. இப்போ 3 monthsனா நெக்ஸ்ட் இந்த கிளாஸ் போகணும்னு இருக்கும்ல. ஸோ இதில் அப்படி இல்லை. எங்களுக்கு தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் அவங்க தான் எக்ஸ்போஸ் பண்ணாங்க, எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லை, நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. இதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்பான்சர் பண்ணுறது யூஎஸ்ல இருக்கிற தமிழர்கள் தான் அப்படின்றதுக்காக தான் அதோட மோட்டிவேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்களோட பர்சனல் பர்பஸ்க்காக தான் ஃபாரின்கே நிறைய பேர் போவாங்கல்ல. ஸோ அவங்க ஏர்ன் பண்ணதோட போதும், அங்கே போயிட்டு அங்கே செட்டில் ஆகிட்டோன்றது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த மாதிரி விஷயத்த பண்ணுறது அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது எங்களுக்கு. ஸோ அதுக்காக நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். ஸோ ஃப்ரீயாக தான் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்களேன்றதுக்காக அது நம்ம அதை ஃப்ரீயாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா இதோட பேக் சைடில் ஸோ சொல்லி கொடுக்குறவங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணுற நம்மள தமிழ்நாடு அறக்கட்டளை, அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுற டோட்டலாக யூஎஸ்ஏல இருக்கிற நம்ம தமிழ் மக்கள். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, தமிழ் மக்கள் நம்ம எங்கே இருந்தாலும்
ஹெல்பிங் மைண்டோட தான் இருக்காங்கன்றது நம்மளுக்கு கிளியராக இருக்குது. ஸோ அதனால எல்லாருக்கும் எங்களோட ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் மட்டும்தான் சார் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் கற்றுட்ருக்கோம், நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். மேம் உங்கள் பேர்? என் பேர் திவ்யா சார். திவ்யா. எப்போ முடிச்சிங்க நீங்கள்? ஆக்சுவலாக நான் வந்து கோவிட்க்கு முன்னாடி ஜாயின் பண்ணேன் சார். நான் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 1 வீக்லேயே கோவிட் போட்டு லாக்டவுன் போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் ஸ்டாப் பண்ணி நான் வரவே இல்லை. லாஸ்ட் இயர் தான் 24 டிசம்பர் மந்த் 18th பேட்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் அப்போ தான் ஜாயின் பண்ணேன். நான் எதனால ஜாயின் பண்ணேன்னா என் ஹஸ்பண்ட் வந்து டெய்லரிங் தான். ஒரு ப்ளவுஸ் அவர்கிட்ட நான் ஸ்டிச் பண்ண சொல்லணும்னா 2 மாதம் மினிமம் உட்காந்து கெஞ்சணும், எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. நாளைக்கு எனக்கு ஃபங்க்ஷன்னா பிஃபோர் 1 ஹவருக்கு முன்னாடி தான் தச்சு கொடுப்பாங்க. ஸோ எதுக்கு நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கணும்? ஸோ அதனால நான் கற்றுக்கணும் அப்படின்ட்டு வந்து கற்றுக்கிட்டது தான். பேசிக்லேருந்து எண்ட் வரைக்கும் பொறுமையாக மேம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் நான் கற்றுக்கிட்டேன். இப்போ அது மூலியமாக நம்ம ஏர்ன் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பக்கத்து வீட்டில் ஆல்ட்ரேஷன்ஸு எதோ என்னால் முடிஞ்சதை பண்ணி கொடுத்துட்ருக்கேன். டைம் இல்லைனாலும் பட் எனக்காக ஒரு பேக் சப்போர்ட்டாக இருக்கணுன்றதுக்காக நான் பண்ணி அதை விடக்கூடாது, அதனால பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே ஓகே, கலக்குறீங்க மேம், ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ நம்ம கூட மகாலட்சுமி மேம், எவரெஸ்ட் சார் 2 பேருமே இருக்காங்க. இங்கே நம்ம பார்த்த பல பெண்களுக்கு ஒரு 18 பேட்ச், ஒவ்வொரு பேட்ச்லேயும் ஒரு 20 பேர் இல்லை மேம். ஸோ இது வரைக்கும் நிறைய பேரை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ மேம் இப்போ நம்ம டிஎன்எஃப் நிறைய வேலை பண்ணுது, இன்னும் பெட்டராக என்ன பண்ணலாம்னா என்னென்ன மேம் நினைக்கிறீங்க? பெண்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பு இந்த ஏரியாவில் கிடைச்சாதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இங்கேருந்து போக முடியல, சில பேர் கை குழந்தை வச்சுட்ருக்கனால இங்கே எங்களுக்கு பெட்டராக கிடைச்சா நல்லாயிருக்கும். அது ஒன்று எதிர்பார்ப்பு மட்டும்தான் இருக்குது. இங்கே வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்பு இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஓ, நீங்கள் தான் வந்து ஆரி ட்ரைனிங் கொடுத்தீங்க மேம்? ஓகே, மேம்க்கு நீங்கள் தான் கொடுத்தீங்க? எங்களோட ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே. ஓ, அப்போ நீங்கள் ஏடிடிசியா? நீங்கள் இல்லை ஏடிடிசி. இங்கே இந்த இடத்துல நாங்கள் ஃபேக்கல்ட்டி அப்பாயிண்ட் பண்ணிப்போம். சம்டைம்ஸ் வந்து ஃபேக்கல்ட்டி வி ஹேவ் ரெகுலர் சென்டர்ஸ் தேர். இந்த மாதிரி வந்துட்டு சில இடத்துல எங்கே ட்ரெயின் பண்ண சொல்கிறாங்களோ அங்கே இருக்கும்போது வி என்கேஜ் ஃபேக்கல்ட்டி ஹூ ஹேஸ் சம் எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் இருந்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸும் ப்ளஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஸ்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் வி என்கேஜ் தேம் ஆக்சுவலி. ஸோ ஆரி ஒர்க்ஸ் என்ன சார்? ஆரி ஒர்க்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஆரி வந்து இட் இஸ் அ வேல்யூ ஆடட் தான். ஓகே, இட் இஸ் அ சர்ஃபேஸ் எம்ப்ளிஷ்மெண்ட் ஆக்சுவலி. ஸோ ஒரு கார்மெண்ட் வந்து வெறும் பிளெயினாக போடுறதுக்கும் இது மாதிரி மெட்டீரியல்ஸ் பீட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது இட் லுக்ஸ் சம்வாட் இன்னும் கொஞ்சம் ரிச்சாக வந்து அந்த இதுக்கு வந்து கொடுக்கும். அந்த லேபர் காஸ்ட்டும் அதிகம் தான். ஆமாம், லேபர் காஸ்ட் அதிகம். இது வந்து என்னன்னா ஃபுல்லாகவே ஹேண்ட் ஸ்கில் தான். இட் இஸ் நாட் அ மிஷின் மேட் ஆக்சுவலி. ஸோ அந்தனால தான் வந்துட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ஒரு 1000 rupeesலேருந்து இட் கோஸ் டு ₹1,00,000 வரைக்கும் வந்து என்ன ஆகுது, திருப்பி ஆரிக்கு போகிறாங்க திருப்பி. ஓ, 1 லட்சம் வரைக்கும். அதெல்லாம் கம்மி சொல்கிறேன் நான் திருப்பி. ஸோ இப்போ நீங்கள் வந்து இன்னும் வந்துட்டு ட்ரெடிஷ்னல் இன்னும் வந்துட்டு செலிபிரிட்டிஸ் இவங்கெல்லாம் போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட் கோஸ் டு 2 lakhs 3 lakhs 10 lakhs வரைக்கும் அவங்க போகிறாங்க. இங்கே சார் எக்ஸ்போர்ட் கம்பெனி கொண்டு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஏரியாவில். ஆமாம் சார். ஏன்னா வந்து எல்லாருமே டைலரிங் முடிச்சிருக்காங்க பொதுவாக லேடிஸ்லாம். இங்கே கொண்டு வந்தால் இங்கேயே தூரமாக போய் தானே வேலை செய்ய முடியல. இங்கே அது கொண்டு வரும்போது எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும்ல. ஏன்னா இங்கே கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. லேடிஸ் வந்து ஜென்ஸுங்க சரியில்லை அப்படின்றப்போ அவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு உதவியாக இருக்கும்ல. லேடிஸ்க்குலாம் வெளியே போய் வேலையும் செய்ய முடியல, வீட்லேயும் கஷ்டமாக இருக்குது அப்படின்றப்போ அவங்க வேலைக்கும் போக முடியாத, வீட்லேயும் ஹஸ்பண்டும் ஒழுங்காக இல்லைன்னா அவங்க என்ன பண்ண முடியும்? இது ஒரு அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும்ல. கவர்மெண்ட் செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். படித்தவங்களே நிறைய பேர் இருக்காங்க, ஆனாலும் அவங்களோட வேலையை வந்து அவங்க கரெக்டாக செய்ய முடியல. ஏன்னா வந்து இந்த குடும்ப சூழ்நிலை மேரேஜின்ற இதுவில் போயிட்டு மாட்டிக்கிறாங்க. அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி சிறு தொழிலை கற்றுக்கிட்டு அது மூலிமா ஏர்ன் பண்ணுறது தான். இப்போ நானே எம்ஏ தான் முடிச்சிருக்கேன், ஆனால் அந்த இதுவும் எனக்கு எதுவும் பண்ணல. டிகிரி வச்சு என்னால் எதுவும் பண்ண முடியல. ஏன்னா நான் குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்றப்போ வீட்டிலேருந்தே நான் செய்ய முடியுது. இதே மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற ஏரியாங்களில் இதை கொண்டு வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ பூஜா, ஓகே, நீங்களும் இங்கே தான் இருக்கீங்க? ஆமாம் சார், நானும் இங்கே தான் இருக்கேன். ஆனால் நான் இங்கே இல்லை, இது வந்து என்னுடைய அம்மா வீடு தான். நான் வந்து இதை கற்றுக்கிறதுக்காக வந்து திருவண்ணாமலையிலேருந்து தான் இங்கே வந்து அம்மா வீட்டில் தங்கி கற்றுட்டு இருக்கேன். கொஞ்சம் நாளாக நான் இங்கே தான் இருக்கேன். நாங்கள் எதுக்கு வந்து வேலைவாய்ப்பு இங்கேயே கேட்குறோன்னா, நாங்கள் வெளியில் போனால் யாருமே கொடுக்க மாட்றாங்க. ஓ, இந்த ஏரியாவா, இந்த ஏரியாவிலேருந்து வந்தாலே கொஞ்சம் மோசமானவங்க அப்படின்ற மனநிலைமை வருது. அதனால தான் நாங்கள் வந்து இங்கேயே எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை சிறப்பாக எல்லாருமே குரூப்பாக செஞ்சு பண்ணி, ஓ அந்த ஏரியாவிலேருந்து வந்தால் நல்லா பண்ணுவாங்கன்ற நிலைமை வரணும்னு சொல்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கேயே எங்களுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுங்கன்னு கேட்குறோம் சார். சுவாஷா, இதுதான் உங்கள் கடை, இங்கே தான் நீங்கள் பண்ணுறீங்க? பண்ணுறேன் சார். ஓகே ஓகே, வீட்லேயும் பண்ணுவீங்க, கடையிலையும் பண்ணுவீங்க? கடையில் தான் மோஸ்ட்லி இருக்க டைமிங். மதியத்தில் வியாபாரம் ரொம்ப இருக்காது, அந்த நேரத்தில் கொஞ்சம் நேரம் உட்காந்து 2 hours மினிமம். கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணும்னு நினச்சினா உட்காந்து கொஞ்சம் நேரம் போடுவேன். பசங்க இருக்க மாட்டாங்க, வியாபாரம் கம்மியாக இருக்கும். மதியம் ஒரு மணிக்கு உட்காந்துனா 3 வரைக்கும் உட்காந்து போடுவேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா 8 hours 9 hoursனா 4 நாள் அந்த மாதிரி போட்டிருக்கேன். பசங்க இருக்கிறதுனால 3 நேரம் போடணுன்ற ஒரு இது இருக்குது, ஆனால் டைமிங் ஒதுக்க முடியறது இல்லை. இது எதுக்கு? இது எதுக்கு? ஸ்டாண்ட் இப்படி மேலே வச்சுக்குவாங்க, வச்சு தான் செய்ய முடியும். இது கையில் தான் பண்ண முடியும்ல, மிஷினில் பண்ண முடியாது? மிஷினில் பண்ண முடியாது.
அதுக்கும் இருக்கு, ஆனால் இந்த ஒர்க்குக்கு இருக்க மதிப்பு அதை விட கம்மி தான். இதில் இருக்க ஒரு நீட்னஸ் இது எல்லாரும் லைக் பண்ணுற மாதிரி அது கிடையாது. இதில் வர ஒரு ரிச் லுக் அதில் இருக்காது. பரவாயில்ல. மோஸ்ட்லி திங்ஸ் பற்றி இப்போ தான் தெரிஞ்சுட்டு வருது. மோஸ்ட்லி மேடம் சொல்லி கொடுத்தாங்க 2-3 நேமு. மகாலட்சுமி இது பிரியா மேம். பிரியா மேம். அன்னைக்கு இப்போ பார்த்தோமே பிரியா மேம். இப்போ பார்த்தோமே. ஆமாம்மா. மகாலட்சுமி மேடம் அவங்க அப்பயாவது வந்து செக் பண்ணிட்டு போவாங்க. பிரியா மேடம் தான் ட்ரெயினர். ஓகே. ஸோ இங்கே தான் வீட்லேயே தான் தைக்கிறேன். அந்த இது வந்து நம்ம டிஎன்எஃப் தான். ஆமாம், கொடுத்தாங்க. அவங்க தான் கொடுத்தாங்க. ஓரளவு பயனுள்ளதாக இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மிஷின் இல்லாமல் இருந்திருந்தா ரொம்ப கஷ்டம், எல்லாமே மறந்தே போயிருக்கும். மிஷின் வந்து கொடுத்ததுனால தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இனிமேல் கொடுக்குறவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? 2 years ஆச்சு எங்களுக்கு கொடுக்கறதுக்கு. மிஷின் கொடுக்கறதுக்கே 2 வருஷம் ஆச்சு. ஆர்டர் எப்படி எடுக்கிறீங்க? ஆனால் பக்கத்தில் இருக்கவங்க தான். அதான் நீங்கள் சொன்னீங்கல்ல, அப்போ பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தான். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான். சும்மா நார்மலாக ஒருத்தவங்க தைச்சி தரீங்களான்னு கேட்டாங்க. கொடுங்க, நான் முதல்ல சாதா ப்ளவுஸ் தைச்சி கொடுக்குறேன், அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்த ப்ளவுஸ் கொடுங்க. நான் அது தைச்சி கொடுத்தோன்னா அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் மேலே கொடுக்க ஆரம்பித்தேன். அவங்க வந்து இன்னொரு பக்கத்து வீட்டில் சொன்னாங்க, அவங்க வந்து இன்னொருத்தவங்களும் கொடுத்தாங்க, அவங்களுக்கும் பிடிச்சிருந்ததுனால அப்படியே கொடுக்க ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் இங்கே இருக்கவங்க எல்லாருமே கொடுக்குறாங்க. டெய்லரிங்க்கு முன்னாடி என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? அண்ணா யூனிவர்சிட்டியில் கிளரிக்கல் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நான் படிச்சிருக்கேன், MBA படிச்சிருக்கேன். MBA படிச்சிருக்கீங்க. ஓகே. சரி, வீட்டில் இருக்கிறதுக்கு ஒன்றுமே யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் என்ன பண்ணுறதுன்ற போது பக்கத்தில் சொன்னாங்க, இந்த மாதிரி டெய்லரிங் கிளாஸ் இது பண்ணுறாங்க. இப்போ நான் ஒரு சுடிதார் வெளியே தைக்க போனாலும் 400-500 அப்படி ஆகிடும். அதை நம்ம கற்றுக்கிட்டா நம்ம மட்டும் யூஸுக்காவது நம்ம கற்றுக்கலாம் அப்படின்ற இதுக்கு தான் நான் மெயினாக கற்றுக்கவே போனேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வெளியே தைக்கலாம், இது ₹1 கிடைக்கும் அப்படின்றதுக்காக தைக்க ஆரம்பிச்சேன். ஓகே மேம், ரொம்ப நன்றி மேம். ஆக்சுவலாக நல்லா இருக்குது.